அம்மா வந்து சோளம் மாவு எடுத்திருக்கேன். தமிழில் வந்து சோளம்பா, வெள்ளைச்சோளம், இங்கிலீஷில் வந்து ஜவார் ஃப்ளவர். இப்போ இது வந்து எல்லா பலசர் கடையிலுமே கிடைக்கிதுப்பா. நிறைய பேர் கேட்குறீங்க சோளம் மாவுனாக்க கார்ன்ஃப்ளவர் மாவான்னு. அது கிடையாது. இது சிறுதானியத்தில் ஒன்று சோளம், சிறுதானியத்தில் ஒன்று சோளம். வந்து நம்ம இதை வந்து நல்லா கழுவிட்டு இது காய போட்டு நம்ம மிஷினில் திரிச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதே இதிலே நம்மளுக்கு பலசர் கடையிலே நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு மாவு கிடைக்கிது. அதனால் அம்மா வந்து பலசர் கடையில் தான் வாங்கியிருக்கேன் இந்த சோள மாவு. இந்த சோள மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த சோள மாவை வச்சு தான்ப்பா சோள டோக்லி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இதில் 1 கப்பு எடுத்துக்குருவோம். 1 கப்பு சோள மாவு போட்டுக்குருவோம். இப்போ சோள மாவுடைய வெயிட் வந்துப்பா 100 கிராம். இப்போ 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் கடல மாவு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம் லைட்டாக. இது மிளகு பொடிப்பா, கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்குவோம். 1/4 டீஸ்பூன் காரத்துக்கு. மஞ்சளும் மிளகு பொடியும் சேரமதை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இதுப்பா ஜீரோ பொடி அம்மா வந்து வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். ஜீரோ பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் நம்ம பெருங்காய பொடி போட்டுக்குவோம். பெருங்காய பொடி வந்து நல்லா நமக்கு ஜீரண சக்தியை தரும். அதனால் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்குருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மசாலா உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். பச்சை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து சுடுதண்ணி ஊற்றி லைட்டாக ஸ்பூனை வச்சு பிசைஞ்சிருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருவோம். மாவு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து செட் ஆகிடும். அம்மா வந்து 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ 50 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு பவுலில். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா இதை 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா துவரம்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இதை கடாயில் போட்டுக்கிடுவோம். பருப்புக்கு வேக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து விளக்கெண்ணப்பா. இது வந்து நம்ம பருப்பில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனு விட்டுக்குருவோம். விளக்கெண்ணெய் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இப்படி நம்ம போட்டோம்னா பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா வாசமாகவும் இருக்கும்பா. இப்போப்பா நம்ம வந்து மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு 1 விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். விசில் அடங்கின பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா நம்ம 10 நிமிஷம் நம்ம மாவை செட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா மாவு தண்ணி வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுப்பா மாவை. இப்போ நம்ம இதை வந்து சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கிடுவோம். இப்படி உருட்டி இப்படி வச்சுக்குவோம். தட்டிக்கோங்க. இப்படி அமுக்கி விட்டுருவோங்க. தட்டிக்கோங்க. இப்படி அமுக்கி விட்டுருவோங்க. அவ்வளோதான்ப்பா. நம்ம சோள மாவு பூரா இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இது எப்படி இருக்கட்டும். அம்மா வந்து ஒரு இடிக்கிற கல் வச்சுருக்கேன்ப்பா. இப்படி கல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிடுவோம். பூண்டுப்பா 2 பூண்டு. இப்போ இதையும் நறுக்கி போட்டுக்குவோம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் நம்ம இதை தட்டிக்கிடுவோம். கருவேப்பிலை இதையும் தட்டி போட்டுக்கிறோம். இதையும் நம்ம உருவி போட்டுக்கிறோம். இதை வந்து உங்களுக்கு நல்லா இடிச்சுக்கிடுவோம்ப்பா. இப்போ நல்லா இடிச்சுக்கிட்டாச்சுப்பா. இப்போ இதை தனியாக வச்சுருவோம்.
இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்குருவோம். இது சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுக்குவோம். லைட்டாக வதக்கிக்கிடுவோம். பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். லைட்டாக 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குவோம். இப்போ இதை வதக்கிடுவோம். மசாலா வடை போயிடும். வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். மூடி போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு மசால் தண்ணி நல்லா கொதிக்குதுப்பா. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் போட்டுருவோம். தண்ணி கொதிக்கும் போது தான் போடணும். பச்சை தண்ணியில் போட்டோம்னா மாவு வந்து கரைஞ்சிடும். இப்போ அவ்வளோதான்ப்பா. இப்போ போட்டாச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோவில் வேக விடுவோம். இப்போப்பா அம்மா வந்து 2 நிமிஷம் உங்களுக்கு மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்திருக்குப்பா. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போப்பா அம்மா வந்து பருப்பு இதில் தான் துவரம் பருப்பை வேக வச்சுருந்தேன். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு. நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்ருவோம். இப்போ இதை வந்து இந்த பருப்பை வந்து இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். பருப்பு ஊற்றிருந்தோம் இல்லையா, துவரம் பருப்பு, அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இது வந்துப்பா நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்கள், இப்படி அமைக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்குப்பா. ஒரு பீஸை கூட நம்ம சாப்பிட்டு பார்த்துடணும். சாப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு வெந்திருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போப்பா அரை எலுமிச்சம்பழம், நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் போட்டால் தான் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இல்லாட்டா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு கொஞ்சமாக புழிஞ்சுக்கிறோம். ஒரு பாதி புழிஞ்சுக்கிறோம். இது வெல்லம்ப்பா. வெல்லம் வந்து சின்ன கட்டியாக 2 போட்டுக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மல்லி இலைப்பா. மல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கம பண்ணி நல்லா ஒரு மணம்பா. அப்பா மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடுவோம். அது எல்லாம் நல்லா செட் ஆகிக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சோளம் மாவு. இது பேர் டோக்லி. சோளம் மாவு டோக்லி. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நீங்கள் நைட்டுக்கு டின்னருக்கும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல் சாப்பிட்டீங்கன்னா போதும். நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. பருப்பும் போட்டிருக்கோம். புரோட்டீன் இருக்குது, அதிகமான புரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பூரா நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.